இதில் இவ்வளோ விஷயம் இருக்கான்ட்டு நம்மளுடைய சிறப்புகள்லாம் என்ன பண்ணுறாரு, அவங்க இத்தாலிய மொழியில் கிரேக்க மொழியெல்லாம் மொழிபெயர்க்கிறார். யார்? வீரமாமுனிவர். சரி. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் யாவும் ஒரு தாக்கி ஈடில் என்கிறார் ஒரு கவிஞர். அவன் தானே இப்போ என்ன படத்தில் வரும்? மன்னன் படத்தில் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அதை சொல்கிறார். தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது. அவன் தானே தாயை தவிர வேறு யாரும் அன்பாக இருக்கிறது கஷ்டம். ஆனால் இப்போ அந்த தாய்களை என்ன பண்ணுறாங்க, கள்ளக்காதலில் ஈடுபட்டு குழந்தைங்கள கொலை பண்ணிடுதுங்க. அப்படி இருக்குதுங்க, என்ன பண்ணுறது? தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது, தாய் இழந்த தனித்துறும் துயரம் பெரிது. தாய் இழந்த தனித்துறும் துயரம் பெரிது. ஆமாம். மகிழ்ச்சியை பகிர்ந்தால் பெருகும், துயரை பகழ்ந்தால் குறையும். சுவரோடாயினும் சொல்லி அழு என்பார்கள் அல்லவா. அதாவது சொல்கிறாங்க, மகிழ்ச்சியை ஷேர் பண்ணணும், மகிழ்ச்சி ஷேர் பண்ணணும், இன்னும் சந்தோஷம் கிடைக்கும். துயரத்தை நம்ம படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது. உன்னை கரெக்டாக இருக்கும், அவங்கள்ட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணணும். எல்லாத்தையும் ஷேர் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உங்களை மொட்டை அடிச்சுட்டு போயிடுவானுங்க. தெரிஞ்சுக்கங்க. நம்பிக்கையானவங்க அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணோம்னா அது வேறு. அம்மா யார்ட்டையும் அடுத்த பையன் கூட சொல்லாது உன்னோட கஷ்டத்தை. அந்த மாதிரி அதான் சொல்கிறாங்க. துயரத்தை தாங்கிக் கொள்ளும் மனங்கள் மனிதத்தின் முகவரிகள். துயரத்தை தாங்கிக் கொள்ளும் மனங்கள் மனிதத்தின் முகவரிகள். சாதாரண உயிரினங்களுக்கும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் மனிதம் இருந்தால் எத்தனை ஆறுதல். எல்லா உயிர்களுக்கும் என்ன பண்ணுது, துயரத்தை பகிர்ந்துக்க தன்மை இருந்தால் நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரி, நுழையும் முன் அவரை பற்றி ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். நமக்கு பாடல்லாம் தேவையில்லை. இஸ்மத் சன்னியாசி தூய துறவின் அர்த்தமாமா. வீரமாமுனிவர் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப். யார் சந்தா சாஹிப்? ஆற்காடு நவாப் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி. துறவி தானே, ஃபாதரியார் தானே, குடும்பத்தில் திறந்துட்டு தான் ஃபாதரியார் மாதிரி. அதனால் இஸ்மத் சன்னியாசின்னு பேர் வைக்கிறார். யார்? சந்தா சாஹிப். ஆற்காடு நவாப் சந்தா சாஹிப். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி. பாரசீக மொழி பெர்சியன் லாங்குவேஜ். பாரசீக மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கும். ஃபஸ்ட்டு துருக்கியர்கள் ஆட்சி செய்கிறாங்களா, டெல்லி சுல்தானுங்க. அவங்க காலத்திலேருந்தே இந்தியாவில் இஸ்லாமியனுடைய அரசு அலுவல் மொழி வந்து பாரசீக மொழி தான். அப்புறம் இங்கிலீஷ்காரன் வந்தவுடனே தான் என்னவா மாறும், இங்கிலீஷ் வரும். அது வரைக்கும் அதுதான் பாரசீகம். இஸ்மத் சன்னியாசி கேட்பாங்க, வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என பட்டம் வழங்கியவர் யார்? இஸ்மத் சன்னியாசி என வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் பட்டம் வழங்கினார். இஸ்மத் சன்னியாசி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. தூய துறவி. தேம்பா அணி, தேம்பா வணி சேர்த்து எழுதும் பொழுது என்ன ஆகும்? தேம்பா வணி. கரெக்டா? தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும் அதை பிரிக்கலாம். தேம்பா கூட்டல் அணி போட்டு வாடாத மாலை எனவும் என்னும். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. அவன் தானே தேன், பானா பாடல், அணினான அர்த்தம் அழகு, பொருள் கொள்ளப்படுகிறது. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசேப்பினை, சூசையப்பர் எனும் யோசேப்பின் 2 பேர் அவருக்கு பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. ஏன்னா இவர் கடவுளின் தூதுவர்னு சொல்லிட்டாங்களா. இப்போ நம்ம மோடி சொன்னார்ல, நான் வந்துட்டு பயாலஜிக்கலாக பிறக்கல, கடவுளோட தூதுவர்ன்ற மாதிரி கதை விட்டார் பாருங்க. அந்த மாதிரி ஏன்னா கடவுளோட தூதுவர் அப்பா அம்மா இருக்கக்கூடாதுல்ல, அதான். அப்போ நார்மல் மனுஷனுக்கு பிறந்த மாதிரி ஆயிரும். அதனால் வளர்ப்பு தந்தைங்கிறாங்க. வேற பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது.
இப்பெருங்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 பாடல்களையும் 3615 சரி 36 படலங்கள். நான் இப்போ தான் பேசணும் நம்ம இதில் பார்க்கும்போது 3615 பாடல்களையும் கொண்டுள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டு 17-18 தானே, ஆனால் அதில் 18ஆம் நூற்றாண்டு போட்டுருந்துச்சோ. 17-18 அப்படி வச்சுக்கோங்க. வீரமாமுனிவர், கான்ஸ்டான்ஸு சோகி பெசுகி, அதில் வேறு மாதிரி எழுதியிருக்கிறேன், அதில் வேறு மாதிரி ஜோசப் பெசுகி. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், தொன்னூல் விளக்க இலக்கண நூல், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்ந்த குறுக்கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். அதெல்லாம் டீட்டெயில்டாக அங்கேயே பார்த்துக்கோம். இதில் சிறப்பு தமிழில் முதல் அகராதி. டிக்ஷனரி யார் எழுதுறா? வீரமாமுனிவர். அவரோட இயற்பெயர் என்னது? கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. இது கேட்க மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் இல்லையே, அவரை பற்றியோட இதை தான் கேட்பாங்க. இப்போ சொல்லும் பொருள்லாம் கிடையாது புது சிலபஸில், சரியா? அவங்க வளர்த்தவங்களோட குறிப்பு தான் கேட்பாங்க. சரி, இருந்தாலும் பார்த்துக்குவோம். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். யார் அவர்? அவங்க வளர்ப்பு தந்தை. அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவரே கிறிஸ்துவின் வருகை அறிந்த முன்னோடி. வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார். அதை நோட் பண்ணிக்கங்க. வீரமாமுனிவர் அந்த என்னது தேம்பாவணியில் யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டுள்ளார்? யாரை? கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தை யோவான். அவருக்கு இன்னொரு பேர் என்ன? அருளப்பன். அதில் இவர் தேம்பாவணியில் என்ன பேர் வச்சுருக்காரு? கருணையன். ஆனால் இதை கேட்க மாட்டாங்க, ஏன்னா இங்கே சமயம் சார்ந்தது எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. எல்லாம் அறிவியல் சார்ந்ததாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வீரமாமுனியரோட வரலாறு, அவர் எழுதின நூல்கள், அதை தான் கேட்பாங்க. இது கேட்க மாட்டாங்க, அதனால் விட்டுறலாம். தாயார் கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். கருணையனோட தாயார், சரியா? ரைட். ஆக்சுவலி அவருடைய தாய் இறந்து விட்ட போது கருணையனின் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல் தேவல் விட்டுறலாம். இது பார்த்தீங்கன்னா 8th பழைய புக்கில் தமிழ் வளத்தை சார்ந்தவர் 8th டேர்ம் 1 நிறைய பேர் பங்காற்றியிருக்காங்க. இதில் வீரமாமுனிவர் அது மட்டும் பார்த்துக்கலாம். 1680 1747 7ஆம் நூற்றாண்டு. இது 8ஆம் நூற்றாண்டு. அப்போ 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் இருந்தவர். இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவர் ஜோசப் பெஸ்கி, கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அவரோட இயற்பெயர். அவருக்கு வீரமாமுனிவர் பட்டம் கொடுத்தது யார்? மதுரை தமிழ் சங்கம். நிறைவு 30ஆம் அகவையில் வந்திருக்கார். அப்படின்னாக்கா 18ஆம் நூற்றாண்டில் தான் வந்திருக்காருங்க. இப்போ தானே பிறந்திருக்காரு. 1680. 30 வயசுனா எவ்வளவு? அடுத்த நூற்றாண்டு தான். அப்போ அந்த புக்கில் போட்ட தப்பு. இவர் தனது 30ஆம் வயதில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார். ஆங்கிலம், எபிரேயம், கிரேக்கம் ஆகிய மொழியில் அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியின்பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். தமிழ் மொழி பற்றினால் தைரியநாதர் என முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் என சூட்டிக்கொண்டார். தைரியநாதர் ஃபஸ்ட்டு. தைரியங்கிறது வடமொழி சொல், அதனால் மாற்றிட்டார். நாதர் எல்லாமே வடமொழி சொல். தைரியநாதர். வீரமாமுனிவர். வீரம், தைரியனா என்னது? வீரம். தமிழ் மொழி பயின்றதோடு தெலுங்கு, வடமொழி முதலிய மொழிகளையும் அவர் கற்று தேர்ந்தார்.
வீரமாமுனிவன் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பல. இவர் தமிழ் முதலாக சதுரகராதி எனும் அகர முதலியை வெளியிட்டார். டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரி முதல்ல வெளியிட்டவர் யார்? இவர் தான். அதுக்கு முன்னாடி கூட தேம்பாவணி எனும் கிறிஸ்தவ காப்பியத்தை இயற்றினார். தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். என்னென்ன பண்ணார்? எகர ஒகர குறில் நெடிலுக்கான வேறுபாடை கொண்டு வந்தார். புள்ளியை நீக்கினார். சரியா? கொண்டுட்டு வராரு. புள்ளியை நீக்கிட்டு கொண்டுட்டு வராரு. இரட்டை கொம்பு கொண்டுட்டு வராரு. வெரி குட். அப்புறம் என்ன பண்ணாரு? முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். இதையும் இவர் தான் கொண்டுட்டு வராரு. அவ்வளோதான். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தார். கலம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றினார். பரமார்த்த குறுகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியுள்ளார். நகைச்சுவை நூல் பரமார்த்த, அங்கே புரியல நமக்கு. ஏளன கதைன்னு போட்டாங்களே, ஏளனன்னா நகைச்சுவை கதை அப்படின்னா முதல் நகைச்சுவை கதை அதுதான் தமிழில். தேம்பாமணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. கதம்ப மாலையாக, கதம்ப மாலைன்னு அர்த்தம் எல்லா பூவும் கலந்து. அதில் கூட பார்த்துருப்போம். தேம்பாவணி எப்படி இருந்துச்சாமா? கம்பரோட விஷயம் இருந்திருக்கு, திருவள்ளுவரோட ரெண்டு கலந்த மாதிரி கதை கலம்பகம். தொன்னூல் பொன்னூலாக விளங்குகின்றது. சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கிறது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவருள் ஒருவராக விளங்குகின்றார் என சொல்லின் செல்வர் ரா.பி. சேதுப்பிள்ளை வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். கேட்பாங்க, இந்த மாதிரி புகழாரம் சூட்டினவர் யாருன்னு கேட்பாங்க. சொல்லின் செல்வர் ரா.பி. சேதுப்பிள்ளை அவர் தான் சொல்லியிருக்கார். அடுத்தது, தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர் வீரமாமுனிவர். ஆனால் நன்தமிழை கற்று தமிழ் இலக்கண இலக்கியங்களை ஏற்றி தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றியுள்ளார். அவன் தானே நம்மளே என்ன தமிழை விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் இன்னும் தமிழில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. தமிழ்னால் கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க தெரியுமா? பேச்சாளர்லாம் இருக்காங்கல்ல. கேட்டால் தமிழ் படித்தா ஒன்றும் கிடைக்காது. அதெல்லாம் இந்த நாயை உருவாக்கணும் ஒரு மாயை, மித்து. மாற்றுங்க. அடுத்தது, ஜப்பான் மாதிரி நம்மளாம் உயர்ந்த இடத்துக்கு போனால் தாய்மொழியில் படிக்கணும் எல்லாத்தையும். அப்போ அறிவாளியாக இருப்பான். அப்போ தான் புரிஞ்சுட்டு படிப்பான், சிந்திப்பான், சமூகம் பழைய மாதிரி மாறும். பழைய மாதிரினா அந்த கேடு கட்டதெல்லாம் இல்லை. நான் சொல்கிறது சங்க காலத்தில் இருந்தாங்களே அது மாதிரி. சங்க காலத்தில் அவ்வளோ அறிவியல் படைப்புகள் இருந்திருக்கு. அது மாதிரி மாற முடியும். இவர் ஆற்றிய தமிழ் தொண்டும் மாறா தமிழ் பற்றும் தமிழ் உள்ளவரை தமிழ் உள்ளங்களில் மனம் பரப்பி கொண்டிருக்கும். யார்? வீரமாமுனிவர். 8th டைம் 2 நம்மளோட ஃபஸ்ட்டு பார்த்தாலும் நம்ம மெட்டீரியல் அதுலேயே எல்லா விஷயமும் வந்துடுச்சு. அதை படித்தே போது அதில் உள்ளதான் அங்கங்கே குசுர வருது. சரியா? தேம்பாவணியை பற்றி நமக்கு தேவையில்லை. அவர் தமிழ் தொண்டாற்றினது தான் தேவை. வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி. யார் அவர்? சமய போதகர், மத போதகர். அதுக்கு தான் இங்கே வராரு இத்தாலியிலேருந்து. நிறைய மொழி கற்றறிந்தவர். அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மொழி அது தமிழ் மொழி. கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அவரோட இயற்பெயர். பெற்றோர் கொண்டல் போபெஸ்கி. இங்கே தான், அங்கேயே வந்துச்சு, நம்ம இதிலே வந்துடுச்சு. கொண்டல் போபெஸ்கி எலிசபெத். இத்தாலி. அறிந்த மொழிகள் இட்டாலியம், லத்தீன், கிரேக்கம். லத்தீன்லேருந்து மறுவி இத்தாலியன்னு ஒன்று வந்துருச்சு போட்டுருக்கு. எபிரேயம், ஹீப்ரு தான் எபிரேயன்னு நினைக்கிறேன். தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் வடமொழியும் கற்றுருக்காரு. 30ஆம் வயதில் தமிழகம் வந்தார். கேட்பாங்க எத்தனாவது வயசில் வந்தார், எந்த வருஷம் பிறந்தார் அவர்? 1780. 680. ஆமாம் 680. 1680. 17ஆம் நூற்றாண்டு. வெரி குட். இயற்றிய நூல்கள் ஞானோபதேசம். ஞான உபதேசம் தான், அதான் ஞானோபதேசம்னு வருது. இதெல்லாம் வட இந்திய இது. ஆனால் வடமொழி கற்றுக்கிட்டார்ல, அவங்கள தானே தமிழை கற்றுக்கிறாரு. அவனுக்கு இதையும் படிப்பான்னு படிக்க விடுவானுங்க. திருக்காவலூர் கலம்பகம். தொன்னூல் விளக்கம். சரியா? கித்தேரியம்மாள் அம்மானை. இதெல்லாம் திரும்ப கேட்டாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியல் நடத்தினால அதில் எல்லா டீட்டெயில்டாக இருக்குது. காலம் 1747 வரைக்கும் இருந்திருக்கார். சரி. நூல் குறிப்பு தேவையில்லை. வாடாத மலை தேம்பாவணினா வாடாத, தேம்பாவணி, தேன்பா,
தேன் போன்ற இனிய பாடல். இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தை சூசையப்பரை. கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது. தேம்பாவணி நோட் பண்ணிக்கோங்க. மூன்று காண்டங்கள், 36 பாடல்கள், 3615 பாடல்கள் இருக்கு. அது தேவையில்ல. தேம்பாவணி நூலின் ஆசிரியர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இயற்பெயர் எஸ்கி. வீரமாமுனிவர் டேஸ் நாட்டை சார்ந்தவர்.